Hi friends, நாம இன்னைக்கு பார்க்க போறது சூப்பரான ஒரு தீபாவளிக்கு காரமா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ். இதுக்கு ஒரு 200 கிராம் அளவு மைதா எடுத்துர்க்கேன். ஒரு சிட்டிகை உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகு ஜீரக பவுடர், தேவையான அளவு சால்ட், வெண்ணெய் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு. நீங்க டால்டா அல்லது நெய் சேர்த்துக்கலாம். நான் வெண்ணெய் சேர்க்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்தி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். ரொம்ப ஹார்டா இருக்க கூடாது. அதே சமயம் ரொம்ப சாஃப்ட்டாவும் பிசைய கூடாது. ஓரளவுக்கு நமக்கு மீடியமான அளவுல பிசையணும். சோ நான் காமிக்கிறேன் மாவோட பதம். இப்போ இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு பிசைஞ்சு இப்போ இந்த 200 கிராம் மாவே வந்து 4 போர்ஷனா பிரிக்கணும். 4 பால் மாதிரி எடுத்துக்கங்க. இந்த பாலை இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி செய்ய போறோம். இப்போ வெறும் மாவுல ஒரு தடவை நல்லா பெரட்டிட்டு மாவு கொஞ்சம் கல்லுல தடவிக்கோங்க. சப்பாத்தி மாதிரியே நம்ம வந்து ரவுண்டா தேய்க்கணும். ரொம்ப ரவுண்டா தேய்க்கணும்னு அவசியம் இல்ல. கார்னர் வந்து கட் பண்ணிடுவோம். இந்த ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு கெட்டு போகாது. நீங்க தீபாவளிக்கு செஞ்சா கூட தாராளமா 15 to 25 டேஸ் இத வச்சிருக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது வந்து ஃபாரின்ல இருக்கவங்களுக்கு கூட நீங்க தாராளமா கொடுத்துடலாம். அவ்ளோ சூப்பரா இருக்கும் ஈவினிங் சாப்பிறதுக்கு. பசங்களுக்கு ரொம்ப சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க கோதுமை மாவுல கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா நான் ட்ரை பண்ணது இல்ல. ஒருவேளை உங்களுக்கு தேவைனா சொல்லுங்க நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு அதுவும் வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ நம்ம இது இந்த மாதிரி நறுக்கிக்கிட்டு இது எந்த ஷேப் வேணாலும் போடலாம். நான் போடுற ஷேப் தான் இல்ல. நான் என்ன பண்றேன் 2 சைடு கார்னரை ஒன்னு சேர்த்து அகைன் இன்னும் 2 சைடையும் ஃபோல்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்றேன். சோ நீங்க இந்த ஷேப்ல தான் போடணும்னு அவசியம் இல்ல. பட் இந்த ஷேப்ல போடிங்கனா இந்த ரெசிபி இன்னும் நல்லா இருக்கும். உள்ள வந்து லேயர் லேயரா உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி போறனால. ஸ்கொயர் மாதிரி இருக்கத 2 கார்னரையும் ஒன்னு சேருங்க. அதுக்கு அப்புறம் இன்னும் இருக்க 2 கார்னரையும் ட்விஸ்ட் பண்ணி விட்டீங்கனா இந்த ரெசிபி தயார். இப்போ நம்ம எத்தனை பண்ணி வச்சிருக்கோமோ அது எல்லாத்தையும் ரெடியா பண்ணி வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணலாம். சோ நான் உங்களுக்கு திரும்பவும் காமிக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து டக்குன்னு எடுத்தோனே ஒரு இது சிம்பிளான இருக்க ஸ்டெப் கூட சில நேரம் குழப்புற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்குறவங்களுக்காக தான் நான் திரும்ப காமிக்கிறேன். இது மாதிரி பண்ணி சைடு ரெண்டையும் ட்விஸ்ட் பண்ணி விட்டீங்கனா நல்லா இருக்கும். இது பார்க்கவே வித்தியாசமா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க மெயினா ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி. இப்போ நம்ம இத ஆயில்ல வறுத்தெடுக்க போறோம். இது வந்து ரொம்ப ஆயில்லாம் எடுக்காது. சோ நீங்க எவ்வளவு ஆயில் ஊத்துனாலும் அது அப்படியே தான் இருக்க போகுது. நான் வந்து மீடியமான அளவு ஆயில் தான் ஊத்திருக்கேன். இப்போ ஆயில் ஊத்திட்டு இத வறுத்து எடுத்துருவோம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். நம்ம வந்து உள்ள இந்த மாதிரி ரோல் பண்ணிருக்கனால சிம்ல வச்சே செய்றது நல்லது. ஏன்னா நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு பண்ணீங்கனா வெளியில குக் ஆயிரும். உள்ள வந்து அப்படியே அந்த லேயர் லேயரா இருக்குது அது குக் ஆகாத மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சோ இது பேரு நீங்க மோட்லெட் என்ன வேணா வச்சுக்கலாம். மைதா பிஸ்கட் அப்படி கூட வச்சுக்கலாம். சோ ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தயாராயிருச்சு. இதே ரெசிபி இனிப்புலயும் கூட செய்யலாம். உங்க தீபாவளியை ஈஸியா இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபில கொண்டாடுங்க. Thank you.